அப்பெல்லாம் ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா ரொம்ப வேதனைப்படுவாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நல்ல பேரை வைப்பாங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி. ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு வச்சுக்கோங்க, வேம்புன்னு பேர் வைப்பாங்க. இந்த பொம்பளை பிள்ளை தெரிஞ்சுக்கோங்க, நீ சொல்ற காண்டில கதையை நிப்பாட்ட மாட்டேன், நான் சொல்லித்தான் தெரியும். மூணாவது பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா போதும் பொண்ணு போதும் பொண்ணு இதோட பொம்பளை பிள்ளை வேணாம் போதும் அப்படின்பாங்க. உண்மைதான்க்கா. நாலாவது பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா வேண்டாம் மணி வேண்டாம்னு பேர் வைப்பாங்க. உண்மையா தாயா உண்மை பெரிய மனுஷனுக்கு தெரியும்பா. என்ன ஒரு ஊர்ல 4 பொம்பளை பிள்ளைங்க, கடைசியா பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சாங்க. அந்த குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம், தாயிர பேர் ரொம்ப கூலி வேலை பார்க்கறவங்க. இந்த பிள்ளை 4வது பிறந்த பிள்ளை வேண்டாங்கிற பிள்ளை முக்கி தக்கி படிச்சிருச்சு. படிச்சு கல்லூரியில முதல் வருஷம் போகுது. நல்ல பேர் வைக்கும் போதே கல்லூரியில கேள்வி பண்ணுவாங்க சக தோழர்கள் தோழிகள்லாம். இந்த பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சிருந்தா எவ்வளவு அவமானத்தை சந்திச்சிருக்குன்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப இந்த வாத்தியார் இருப்பாருல பிரின்சிபல் அவர் கேட்டுக்காரு இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட, டேய் உன் பேர் என்ன அப்படின்னு இருக்காரு. வேண்டாம் அப்படின்னு இருக்கு. டேய் உனக்கு நான் என்ன வந்து நீ வேண்டாம்ல? இல்ல சார் வேண்டாம் தான் சார் என் பேரு அப்படின்னு சக தோழிகள்லாம் சொல்லியிருக்கு. அப்ப இந்த பிள்ளை முக்கிய தக்கி 4வது வருஷமா படிச்சிருச்சு. 4வது வருஷமா படிக்கும் போது ஜப்பான் நிறுவனத்துல இருந்து நேரடியா ஒரு நேர்முக தேர்வு நடத்துறாங்க அந்த பல்கலைக்கழகத்துல. இந்த வேண்டாம்னு பேர் வச்சாங்க இந்த பொம்பளை பிள்ளை. இந்த பிள்ளை முதல் மதிப்பெண். இந்த பிள்ளை முதல் மதிப்பெண் எடுத்தோன்னே இந்த ஜப்பான் நிறுவனம் இந்த பிள்ளையே தேர்வு பண்றாங்க. 22 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு தேர்வு பண்றாங்க. எந்த குடும்பத்துல இந்த பொம்பளை பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சாங்களோ இந்த பிள்ளை தாண்டா எங்களுக்கு வேண்டும்னு ஜப்பான் நிறுவனம் தேர்வு பண்ணிச்சான். ஆமா, இந்த உலகத்துல பெண்களை போற்றாத நாடு, பெண்களை வாழ வைக்காத வீடு வாழாது வளராது, இது சத்தியம்.